ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபரீன்ஸ் குக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புஸ் புஸ் ஸ்டஃப்டு மசாலா பூரி. சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணலாம், பூரியில் எப்படி? வாங்க ஃபரீன்ஸ் குக் போகலாம். ஸ்டஃப்புக்கு தேவையானதை அரைச்சி ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். பூண்டு 3 எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி போட்டிருக்கேன். பூண்டு எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு இஞ்சி எடுத்தால் போதும், அதையும் கட் பண்ணி சேர்த்துடலாம். ஜீரகம் 3 ஸ்பூன். இந்த 3மே இந்த டிஷ்ஷுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் 4 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிருவோம். இப்போ 2 பெரிய உருளைக்கிழங்க வேக வச்சு ஆற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிருவோம். நைஸாக அரைச்சி எடுத்துருவோம், அப்போ தான் கோதுமை மாவோட கலக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி நீங்கள் எந்த பாத்திரத்தில் மாவு கலக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் அந்த அரைச்ச பேஸ்ட்டை தனியாக போட்டுருவோம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாதான் மாவில் நல்லா கலக்க முடியும். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. சில்லி ஃப்ளாக்ஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போதும், ரொம்ப வேண்டாம். பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை துருவி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசு பெருசாக துருவிக்கோங்க, சின்னதாக வேண்டாம். கேரட்டு எதுக்கு சேர்க்குறோன்னா பூரிக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொடுக்கும், அதனால சேர்க்குறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பூரி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு மாவும் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம், தண்ணி ஊற்றாமல் கலக்குங்க. ஏன்னா உருளைக்கிழங்கே நம்ம நைஸாக அரைச்சிட்டோம், அதுலேயே தண்ணி இருக்கும். இந்த மாதிரி பூரிக்கு கலக்கிற மாதிரி மாவாக கலக்கி வச்சுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம போட்ட கேரட்டு, ஜீரகம், கொத்தமல்லி, சில்லி ஃப்ளாஸ்க் இப்போயே நல்லா இருக்குன்னா அப்போ பூரி சாப்பிடும் போது எப்படி இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சரி, இது ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருவோம். இப்போ அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு மாவு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இப்போ நம்ம பூரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் பூரிக்கு எவ்வளோ சைஸில் மாவு எடுப்பீங்களோ அதே சைஸ்லேயே எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக வேணாம், கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. நீங்கள் 2-3 நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பூரி தேய்க்க ஆரம்பிப்போம். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான பூரி டிஷ்ஷாக இருக்கும். எப்பயுமே கோதுமை மாவுலேயே செய்கிறதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது மைதா மாவில் கொஞ்சம் டிப் பண்ணிவிட்டு, கோதுமை மாவோட மைதா மாவு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா எண்ணெயில் பொரித்து எடுக்கும் போது அந்த மாவு எல்லாம் கீழே போய் நின்றும், கோதுமையில் மைதாவில் நிற்காது. இந்த மாதிரி லேசாக தேய்ச்சி விட்டுக்கோங்க, ரொம்ப அழுத்தி தேய்ச்சிடக்கூடாது. ஒரு பேனில் எண்ணெய் சூடானதும் பூரியை போட ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி அமுக்கி விட்டால் பூரி நல்லா புஸ்ஸுன்னு வரும். உருளைக்கிழங்கு போட்டனால பூரி நல்லாவே புஸ்ஸுன்னு வருங்க. சில பேர் சோடா மாவு போடுவாங்க, சோடா மாவு உடம்புக்கு நல்லதில்லை. இது உருளைக்கிழங்கு போட்டனால பூரி புஸ்ஸுன்னே வரும். பார்த்திங்களா எவ்வளோ புஸ்ஸுன்னு வருதுன்னு பார்த்தீங்களா? நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்க திரும்ப திரும்ப பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. ரெடியாக இருந்துக்கோங்க. இதுக்கு தேங்காய் சட்னி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.